அன்பர்களே, மக்களின் மனக்குரலாக நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திருமாவளவன், வைகோ இவர்களுடைய கட்சிகளுடைய சின்னங்கள் தராமல் தேர்தல் கமிஷன் முடக்கியதில் பிஜேபியின் சதி இருக்கிறதா என்று மக்கள் கேட்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். விசிகாவானது பானை சின்னம் வேண்டும் என்று பிப்ரவரி மாசமே அது தேர்தல் கமிஷனிடம் கேட்டிருந்தது. தமிழகத்தில் மட்டுமல்ல, ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில் நிற்கப் போவதாக அக்கட்சி தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த நிமிடம் வரையில் விசிகா கட்சிக்கு பானை சின்னம் தரவில்லை. உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து இந்த நிமிடம் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மதிமுக கட்சியும் அதே போல தன்னுடைய பம்பர சின்னம் கேட்டு உயர் நீதிமன்றத்தில் மனு செய்தது. அதையும் தேர்தல் கமிஷன் இந்த நிமிடம் வரைக்கும் தரவில்லை. ஆனால் தினகரன் அவர்கள் குக்கர் சின்னம் வேண்டும் என்று கேட்ட 3 மணி நேரத்தில் அவருக்கு குக்கர் சின்னத்தை தேர்தல் கமிஷன் தருகிறது. தமிழகத்திலே அந்த கட்சி இல்லை. தமாக என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இல்லை. ஒரு 100 பேர் கூட அந்த கட்சியில் இல்லை. அந்த கட்சி 0% வாக்கு சதவிகிதத்தில் இருக்கிறது. ஆனால் ஜி.கே. வாசன் சைக்கிள் சின்னம் வேண்டும் என்று கேட்ட உடனேயே தேர்தல் கமிஷன் மறைந்து போன புதைக்கப்பட்ட அந்த சின்னத்தை மறுபடியும் தருகிறது. இவர்கள் 2 பேரும் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். திருமாவளவனும் வைகோவும் திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள். அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனைகளே. இதே தினகரன் அவர்கள் 2019 பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருந்த போது எதிர் அணியாக தினகரன் இருந்த போது அவர் குக்கர் சின்னத்தை கேட்ட போது அவருக்கு குக்கர் சின்னம் தரவில்லை. அவர் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று போராடி கடைசியாக பரிசு பொட்டி என்ற ஒரு சின்னத்தை தந்தது. ஏனென்றால் அப்போது அவர் பிஜேபி கூட்டணியில் இல்லை, எதிரணியில் இருந்தார். இதே ஜி.கே. வாசன் அவர்கள் 2019 6 தொகுதியில் நின்று, எம்எல்ஏக்காக 6 தொகுதியில் நின்று, இரட்டை இலை சின்னத்தில் நின்று 6 தொகுதியிலும் தோற்று போனார். அப்போது அவர் சைக்கிள் சின்னத்தில் நிற்கவில்லை. ஆனால் பல தேர்தலில் அவர் சைக்கிள் சின்னத்தில் நிற்காத போது இப்போது அவர் சதவிகிதமே இல்லாத, வாக்குகளே இல்லாத கட்சி, ரெனிவலிலே இல்லாத அந்த கட்சிக்கு கேட்டவுடன் சைக்கிள் சின்னம் தருகிறார்கள். அவர் சைக்கிள் சின்னத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஸ்ரீபெரும்புரத்தில் கை சின்னத்துக்கு வாக்கு தாருங்கள் என்று, சைக்கிள் சின்னத்தை இந்த கையில் வைத்துக் கொண்டு கை சின்னத்துக்கு வாக்கு தாருங்கள் என்று நேற்று பேசி வருகிறார். தேர்தல் கமிஷனுடைய கூத்து பத்தியில பிஜேபியானது தேர்தல் கமிஷனுக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்தியாவில் அவர்கள் எந்த சின்னத்தை கேட்கிறார்களோ அந்த சின்னத்தை உடனடியாக தந்துவிட வேண்டும். பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற, இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் எதிரணியில் இருந்தால் அவர்கள் கேட்கின்ற சின்னத்தை தராதீர்கள் என்று வாய்மொழி உத்தரவை தேர்தல் கமிஷனுக்கு போட்டு, அந்த வாய்மொழி உத்தரவாக தேர்தல் கமிஷன் ஒருவேளை அடிமையாக செயல்படுகிறதா என்று பொதுமக்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். தேர்தல் கமிஷன் மீது ஒரு பெரிய சந்தேகம், பெருத்த சந்தேகம்.
அதனுடைய நம்பிக்கை தன்மை நாளுக்கு நாள் தேர்தல் கமிஷன் இழந்து வருகிறது. எதற்காக என்றால் தன்னை எதிர்த்து நிற்கின்ற எதிர்கட்சிகளை எல்லாம் அழித்து விட வேண்டும். எதிர்கட்சி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இருப்பவர்களுக்கெல்லாம் சின்னத்தை தராமல் மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை ஒரே முட்டாக அழித்து விட வேண்டும். சர்வாதிகாரி மாறி, ஹிட்லர் மாறி, முசோலினி மாறி, பிஜேபி மாறி வருகிறது. காலத்தில் கடைசி கட்டத்திற்கு அவர்கள் வந்த போது எந்த ஆணவத்தோடு அகங்காரத்தோடு ஆடினார்களோ அந்த நிலையில் இன்று பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கிறது. அழியும் காலம் வந்துவிட்டது என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள். தன்னை எதிர்த்தவனை எல்லாம் ஒன்று அழித்து விட வேண்டும், இல்ல தன்னை எதிர்த்தவனுடைய கட்சிகளை 2ஆக 3ஆக உடைத்து விட வேண்டும். கோடி கணக்கில் பணம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிவிட வேண்டும். தேர்தலுக்கு அப்பால் நமக்கு எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. தான் மட்டும் தனித்து மைதானத்தில் கால்பந்து விளையாட வேண்டும். ஊர் இல்லாத இடத்தில் டீ ஆற்றிக் கொண்டிருப்பது போல அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று மக்கள் பேசுகிறார்கள். ஜனநாயக நாடாக இருந்தது படிப்படியாக சர்வாதிகார உருவம் எடுத்து வந்து இன்று 75% 80% சர்வாதிகார உருவத்தை பெற்றுவிட்டது. இன்னும் 20%, அது ஒரு மாதத்திற்குள் அந்த 20% மாறி முழுமையான சர்வாதிகார மாநாடாக உருமாற்றம் பெற்றுவிடப் போகிறது என்று மக்கள் கவலைப்படுகிறார்கள், மக்கள் வேதனைப்படுகிறார்கள், பேசுகிறார்கள். கருத்து சுதந்திரம் இல்லை, பேச்சு சுதந்திரம் இல்லை. ஜனநாயகத்தை யாரும் பேசக்கூடாது. தனக்கு எதிராக இருக்கின்ற மதத்தை எல்லாம் அழித்து விட வேண்டும், குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். தான் மட்டுமே ஹிட்லராக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற மனோபாவம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஐவனுடைய கடைசி அத்தியாயத்தில் வந்து நிற்கிறார்கள். அடுத்து விழப்போவது அதல பாதாளம் என்பது தெரியவில்லை. மக்களுடைய மன எழுச்சி பெரிதாகிவிட்டால் அழிவுக்கு தான் அது வழிவகுக்கும். இதையெல்லாம் பொதுமக்கள் பேசுகிறார்கள். ஒரு நல்ல வீரனுக்கு அழகு எதிரணியிலே வீரனை விட்டு அவனோடு மோதி பார்த்து வெற்றி பெறுவதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. வீரனே இல்லாத இடத்தில் போய் மைதானத்தில் காற்றில் கத்தியை வீசிவிட்டு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று பேசுவது வீரனுக்கு அழகா? அது ஒரு பேடித்தன்மை இல்லையா என்று மக்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொரு கட்சியினுடைய சின்னங்கள் கடைசி நிமிடம் வரை முடக்கப்படுகின்ற எல்லா கட்சியினுடைய சின்னங்களை பார்த்தால் பிஜேபிக்கு எதிரணியில் இருக்கின்ற கட்சி சின்னங்களாகவே தான் இருக்கிறதே தவிர அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கேட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் அவர்கள் கேட்கின்ற சின்னத்தை தருகிறார்கள். சதவீத வாக்குகள் இருக்கிறது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 7-9% வாக்குகள் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் தரமாட்டோம். அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிப்பது, அது ஏதாவது ஒரு குறையை காட்டி இது உங்கள் குறை, அதனால் நான் தரமாட்டோம் என்று கூறுவது அப்பட்டமான அநியாய செயல் என்று மக்கள் பேசுகிறார்கள். அப்போ பிஜேபியினுடைய பொம்மலாட்ட பொம்மையாக தேர்தல் கமிஷன் மாறி இருக்கிறதா என்றால் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அதில் மாறி இருக்கிறதா என்றால் என்ன? மாறியே விட்டது, அதை வேறு ஏன் சொல்ல வேண்டும்? மக்கள் தெளிவாக பேசுகிறார்கள். ஆமாம், பிஜேபியினுடைய கை சின்னம், பிஜேபியினுடைய கையில் ஆடுகின்ற பொம்மை தான். அதனால்தான் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட 2 தேர்தல் கமிஷனர்களை நியமித்துக் கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகின்றதற்கெல்லாம் ஆடுகிறார்கள். தேர்தல் கமிஷன் நம்பகத்தன்மை 0 ஆகிவிட்டது. ஆகவே எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி கூட்டணிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு கேட்கின்ற சின்னங்கள் தரப்படாது என்பது மக்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆட்டம் இன்னொரு 25 நாட்களுக்கு எப்படி ஓடுகிறது என்று பார்க்கலாம். ஆட்டத்தினுடைய கடைசியில் மக்களுடைய தீர்ப்பு அது மகேசன் தீர்ப்பாக இருக்கும். மக்களை யாரும் அடைக்கு ஒடுக்கி விட முடியாது. மக்களுடைய கையில் இருக்கின்ற ஒற்றை விரலில் அழுத்துகின்ற அந்த செயலை எந்த கொம்பனாலும் தடுத்து விட முடியாது. ஒற்றை விரல் புரட்சி என்பது தமிழக மக்கள் அல்ல, இந்திய மக்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. கடைசியில் ஒரே விரலில் ஒட்டுமொத்த காரியத்தையும் அழித்து விடுவார்கள். தேர்தல் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலுக்கு அப்பால் என்ன நடைபெறுகிறது என்பதை அவர்களே பாடங்களாக புரிந்து கொள்வார்கள் என்று மக்கள் தெளிவாக பேசுகிறார்கள். மக்களுடைய மனக்குரலாக நான். வணக்கம்.